தாவேக்கா ஓடி போயிட்டாங்க, தாவேக்கால யாருமே இல்லை, இந்த கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, இந்த ஆட்சி, இந்த கட்சி என்ன பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னா, மக்களை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திருப்பணும். அப்போ அதற்கான வேலைகளை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு முதல்வர் சட்டமன்றத்தில் வச்சு பதிவு பண்றாரு. அரசின் மீது எந்த விதமான தவறுமே இல்லை, முழுக்க முழுக்க இந்த கட்சி தான் எல்லாத்திற்கும் காரணம் என்பது போல சட்டமன்றத்தில் வச்சு ஒரு முதலமைச்சர் பதிவு பண்றாரு. கரூர் சம்பவம் அன்று இரவு தான் ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய இரவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன ஆச்சு ஆக்சுவலி? அன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் விஜய் வெளியே வந்தா ஒரு கூட்டம் வந்துடும், இந்த மாதிரி ஒரு கிரௌட் ஃபார்ம் ஆயிடும் சொல்லிட்டே இருந்தா இது எந்த அளவுக்கு போகும்? தலைவர் வரமாட்டாருன்னு நம்ம சொல்லலை, தொடர்ந்து அதனாலதான் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அடுத்தது கோர்ட்ல அந்த SOP வருவதற்கான வேலைகள் இருக்கு. SOP வந்தோடனே நம்மளுடைய நிகழ்வுகள்லாம் தொடங்கதான் இருக்கு. திரும்ப நம்ம மக்களை சந்திக்க தான் போறோம். தாவேக்கா கத்துக்கிட்ட பாடம் என்ன இந்த விஷயத்துக்கு அப்புறம்? எந்த விஷயத்துக்கு அப்புறம்? இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பா நிறைய மாற்றங்கள், நிச்சயமாக மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கும். தலைவர் மக்களை சந்திப்பாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் TVK ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலி கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகம் மேலே நீங்கள் திமுக விமர்சனம், அதிமுக விமர்சனம் அப்படிலாம் இதெல்லாம் தாண்டி மக்கள் வச்சு ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு கட்சி மொத்தமாக சுவிட்ச் ஆஃப் ஆகிறது சரியா அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேரை தொடர்பு கொள்ள முயன்றோம், நீங்களும் வர முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு கட்சியில் எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது, ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இதை தான் நம்ம பொதுக்குழுவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தலைவர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இறந்தவங்க அப்படின்றவங்க பார்க்கும்போது யாரோ தலைவரை பார்க்க வந்தாங்க, இறந்தாங்க அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய TVK ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்முடைய தலைவரை ஒரு அண்ணனாகவோ தன் குடும்பத்தில் ஒருத்தராகவோ நினச்சி தான் அவங்க அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் அங்கே குடும்பமாக அங்கே வந்திருந்தாங்க. அப்படி வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு துன்பியல் சம்பவம் நிகழும் அப்படின்றது நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இந்த துன்பியல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியும் கட்சி தலைமையும் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தாங்க. தலைவர் அந்த குடும்பத்தை சந்திக்கும் வரையிலாக, அந்த குடும்பத்தை சந்தித்து பேசும் வரையிலாக, அதே போல் அந்த முதல் 30 நாட்கள் பொதுவாகவே நம்ம அந்த 30 நாட்கள் அந்த துக்க அனுசரிப்பு கடைபிடிக்கும். ஸோ அந்த 30 நாட்கள் அப்படின்றது நம்ம ஒரு துக்க அனுசரிப்பாக எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் கட்சியில் இல்லாமல் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்ம செயல்படணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணோம். அந்த முடிவின் காரணமாக தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகள் எதுவுமே நடக்காமல் இருந்ததுக்கான ரீசன். ஏன்னா நம்ம அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அடுத்த நாளே அதை வைத்து கொண்டு நம்ம ஒரு பேசி ஒரு அரசியல் செய்தி, ஏன்னா அந்த 30 நாட்கள் அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தவறாக ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணிட்டா கூட அது அந்த மக்களை இன்னும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஸோ இதில் யார் குற்றவாளி, என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது அத்தனையுமே நம்ம விசாரணையில் பார்க்க போகிறோம். விசாரணையில் நம்ம தரப்பு நியாயத்தை சொல்ல போகிறோம். ஸோ விசாரணையில் முடிவுகள் வரப்போகுது, நம்ம அதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம். விசாரணையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, மிக தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா இதில் நம்முடைய தவறுகள் அப்படின்றது எதுவுமே கிடையாதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். பட் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணும் இல்லையா? அவர்களை நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை கூட நம்ம காயப்படுத்திடக்கூடாது, நம்முடைய செயல்கள் அவரை இன்னும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு கழகமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 30 டேஸை அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்ம அமைதி காக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு. மக்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல, தாவேக்கா ஓடி போயிட்டாங்க, தாவேக்கால யாருமே இல்லை, இந்த கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். உண்மையிலேயே சொல்லப்போனால் களத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே அவங்க கிட்ட கிடையாது. மக்கள் ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. என்ன அப்படின்னா, யாராவது இதை திட்டமிட்டு இந்த மாதிரி செய்வாங்களா? அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. அதுவும் தலைவர் மேலே மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் உணர்றாங்க, அவர் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறாரு அப்படின்றத உணர்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அதற்கு முன்பாக பல மாவட்டங்கள் செல்லும் பொழுது, அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது, இரவு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் கூட்டத்தை இருக்கும்போது அவர் அமைதியாக அந்த கூட்டத்தை அட்ரஸ் பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு தான் போகணும்னு அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை பரிமாறிட்டு தான் போனார். பட் இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிற போது மக்கள் ரொம்பவே தெளிவாக அவர் மேலே எந்த தவறும் கிடையாது. நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கரூர் மக்களே, இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், இல்லை கரூர் மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே தலைவரை எந்த இடத்துலையுமே குற்றம் சாட்டலை. இதுதான் பொதுவான மக்களின் மனநிலை. ஆனால் இதை மாற்றி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, இந்த ஆட்சி, இந்த கட்சி என்ன பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னா, மக்களை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திருப்பணும். அப்போ அதற்கான வேலைகளை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். முதல்வர் முதல் நாள் பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் மிக அழகாக பேட்டி கொடுத்துருப்பார். யாராவது எந்த கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டர்களுக்கு இது போல் நிகழ்வுன்னு நினைப்பாங்களா? யாரும் நினைக்க மாட்டாங்க, இதனை அரசியல் படுத்த விரும்பலை அப்படின்னு.
ஆனால் அதே முதல்வர் சட்டமன்றத்தில் வச்சு பதிவு பண்ணுறாரு, அரசின் மீது எந்த விதமான தவறுமே இல்லை, முழுக்க முழுக்க வந்து இந்த கட்சி தான் எல்லாத்திற்கும் வந்து காரணம் என்பது போல சட்டமன்றத்தில் வச்சு ஒரு முதலமைச்சர் பதிவு பண்ணுறாரு. இல்லை, அவர் பொறுப்புக்கு அவர் சொல்லித்தானே ஆகணும். அவருடைய பொறுப்புக்கு அவர் சொல்லி தான் ஆகணுன்றதை நம்ம மறுக்கலை. ஆனால் உண்மைகளையும் சொல்லணுமா இல்லையா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு கொஸ்டினை கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த துன்பியல் சம்பவத்துக்கு பிறகு வந்து உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளை வந்து கவனிச்சிருப்பீங்க. ஒரு அரசு சார்ந்து இந்த பிரச்சனை நடக்கும்பொழுது ஒரு அரசின் சார்பில் ஒரு அரசை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து ஏன் இத்தனை அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து மீடியாக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுடைய நோக்கம் என்ன? ஒரு வழக்கு விசாரணையில் இருக்குது, விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது ஏன் இவ்வளவு தூரம் அவர்கள் பேச வேண்டிய அவசியம்? அரசு மீது தவறு இல்லை, அரசு வந்து நாங்க முழுக்க முழுக்க எங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டோம்னு சொல்றதுக்காக செஞ்சிருக்காங்க. அங்கதான் அப்படி சொல்லும் பொழுது நீங்க வந்து இத்தனை முறை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அரசை வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் முதல்ல கிடையாது. ஏன்னா விசாரணையில அது தெரிய வரப்போகுது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அமுதா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பேட்டியில் வந்து காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, டிஎஸ்பி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இவங்க வந்து டிவியில் படம்லாம் போட்டு காட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயம்தான். நீங்கள் அன்றைக்கு வந்து ஐஏஎஸ் அமுதா அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, 10,000 பேர் வருவாங்கன்றதான் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க, ஆனால் நாங்கள் வந்து 20,000 பேர் வருவாங்க அப்படின்றத நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம், எங்களோட இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து எங்களுக்கு தெரிய வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க. அதே போல் காவல்துறை அதிகாரி அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வந்து எப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வழக்கமாக 50 நபர்களுக்கு ஒரு அதிகாரி, ஒரு காவலர் அப்படின்னு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். ஆனால் இந்த கூட்டத்திற்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா 20 நபர்களுக்கு ஒரு காவலர் அப்படின்ற பாதுகாப்பை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 500 காவலர்கள் போட்டிருக்கோம், அடிஷ்னலாகவும் ஒரு 100 காவலர்கள் வர வைத்து 600 காவலர்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 10,000 பேருக்கு 500 காவலர் இல்லை 600 காவலர் போடுறேன் அப்படின்ற போது 20 பேருக்கு ஒரு காவலர்ன்ற கணக்கில் போடும்பொழுது அப்போ 20,000 பேர் வருவாங்கன்னு நீங்கள் அந்த இடத்துல ஆர்டிசிபேட் பண்ணும்பொழுது அதற்கு நீங்கள் வந்து காவல்துறையை டபுள் மடங்கு ஆக்கிடணும். அப்போ 600ன்ற இடத்துல நீங்கள் 1,200 காவல்துறை போட்டிருக்கணும். அப்போ 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நீங்க ஏன் 500-600 காவல்துறையோட நிப்பாட்டினீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அப்ப அந்த போல நீங்க அந்த பேட்டிகள் எல்லாமே எடுத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று முரணான பல விஷயங்கள் வந்து இங்க இல்ல. அதையாவது அவங்க சொல்றாங்கல்ல, விசாரணையில இது அத்தனையுமே வந்து நம்ம எடுத்து காட்ட போறோம். அதனாலதான் நம்ம அமைதி காக்குறோம். ஏன்னா அந்த 30 நாள் ஒரு பக்கம் அந்த மக்களுடைய உணர்வுகளோட இருக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். அந்த 30 நாளை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய அமைதியை பயன்படுத்தி கொண்டு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இது போல அரசை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்குறாங்க. அப்படியுமே நம்ம மிக தெளிவா இருந்தா அவங்க டிஃபெண்ட் பண்றபடி பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து இந்த விசாரணையில நம்ம மிக தெளிவா நம்ம தரப்பு நியாயங்களை ஆதாரத்தோடு நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு தாவேகா அப்படின்ற கட்சியோட பேரை வந்து இன்னைக்கு என்ன அளவுக்கு மாறி இருக்கு? எந்த அளவுக்குமே மாறல. இல்ல, அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. அரசு வந்து இப்ப நீங்க சொல்றீங்க திமுக தான் உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க அட்டாக் பண்றதுக்கான எல்லா வழிகளையும் நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல. ஒரு வழியும் கிடையாது கிறிஸ்டி. இந்த 40 நாள் அவங்க பயன்படுத்திட்டாங்க தவிர்த்து இன்றைக்கு எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அந்த நிலைமை டோட்டலா மாறி இருக்கு. திரும்பவும் நாங்கள் அந்த எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம், எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கிறோம். தலைவர் பேசி இருக்கிறாரு, நிர்வாகிகள் பேச தொடங்கி இருக்கிறோம், களத்துல பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. கோவை மாணவிக்காக எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் அவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். தொடர்ந்து இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். இப்ப இன்றைக்கு நிலவரம் என்னவா இருக்கு? இந்த 40 நாள் நிலவரம் வந்து மக்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க, அவங்க மிக தெளிவாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டும் எங்களுடைய கட்சியின் செயல்பாடுகள் அந்த குடும்பங்களை சந்தித்த பிறகு எங்களுடைய கட்சியின் செயல்பாடுகள் நம்ம தொடங்கும் பொழுது மிகப்பெரிய ஆதரவு வந்துகிட்டு இருக்குது. நீங்க வந்து எங்களுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகளை ஆதரித்து பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் வந்து சர்வே எடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சர்வே எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதுலேயே 20% மேலே வாக்கு வருதுன்னு சொல்லி அவங்களே வந்து தாவேகாவுடைய வாக்கு வங்கியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில தான் இருக்குது இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்த பிறகு. ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னா இந்த நரேட்டிவ்ஸ், நீங்கள் அந்த 40 நாள் செட் செய்த நரேட்டிவ்ஸ் எதுவுமே அதற்கு பிறகாக நிற்கலை. நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை மீண்டும் தொடங்கி விட்ட பிறகு மக்கள் வந்து இன்னும் அதிகமாக எங்களை நம்பிக்கை தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காட்டு. ஓகே, இந்த கரூர் சம்பவம் அன்று அந்த இரவு தான் ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய இரவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன ஆச்சு ஆக்சுவலி? ஏன்னா விஜய் அவர்கள் போயிட்டாரு, கட்சி நிர்வாகிகள் யாருமே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல. பல முறை நம்ம நிர்வாகிகள் எல்லாமே இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டாங்க. அன்றைக்கு வந்து நம்முடைய நிர்வாகிகள் எல்லாமே அந்த மாவட்டத்தில் தான் இருந்தாங்க. தலைவருமே வந்து அங்கே போய் மக்களை சந்திக்கணும்ன்றா விருப்பப்பட்டார். பட் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்கான அனுமதி வந்து கொடுக்கல. ஸோ மீண்டும் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது, எந்த விதமான துன்பியல் சம்பவங்களும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு அதிகாரிகள் மறுக்கப்பட்ட நிலையில தான் அவங்க வெளியேறாங்க. இதில் வந்து மக்களை வந்து கைவிட்டு போவதற்கு வந்து நமக்கு எந்த விதமான இது அடிப்படையுமே கிடையாது. விஜய் அவர்கள் மனமுடைந்து போயிட்டாரு, வெளியில யாரையும் மீட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் ஒரு தைரியமா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? இல்ல, அதற்கு தான் நம்ம அந்த 30 நாள் வந்து துக்க அனுசரிப்பு நம்ம மேற்கொண்டோம். இன்னொன்று வந்து இது வந்து 30 நாள்ல தீர்ந்துடுமான்னு கேட்டால் நிச்சயமா தீராது. எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த துன்பியல் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் சரி, எங்கள் காலம் உள்ளவரை இது மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த குடும்பங்களை நம்ம இழந்துட்டோம்ன்ற அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட்
அந்த 30 நாளாச்சும் நம்ம அந்த குடும்பங்களுக்கு பொதுவாகவே அந்த 30 நாள் கடைபிடிப்பது வழக்கம். அந்த 30 நாளை நம்ம கடைபிடிச்சா கட்சியினுடைய செயல்பாடுகளை துவங்குறோம். அந்த குடும்பங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா கல்வி செலவு ஏற்றிருக்காங்க, மருத்துவ செலவு ஏற்றிருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு மாத வருமானம், அந்த குடும்பங்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசியங்கள் எல்லாமே கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிட்டரலி அந்த குடும்பங்களை வந்து நம்ம தத்தெடுத்துருக்கிறோம். ஸோ அந்த குடும்பங்களோடு எங்களுடைய உயிர் உள்ளவரை நாங்கள் பயணிப்போம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். நம்மளுடைய பயணங்களை தொடங்குறோம். அந்த 30 நாட்கள் நம்ம அப்படி தான் இருந்தோம். மிகப்பெரிய ஒரு மனவேதனை, மனவலி, அது ஆயுசு முழுக்கும் இருக்கும். அதை வந்து 30 நாளும் கிடையாது, தொடர்ந்து இருக்கும். இதுதான் நம்மளுடைய பயணமாக இருக்குது. இப்போது நம்முடைய அரசியல் பயணத்தை நம்ம வந்து திரும்பவும் தொடங்குறோம். இந்த அரசியல் எதிரியான திமுகவுடைய ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்று இன்னும் 2 மடங்கு வேகத்தோடு இன்றைக்கு நாங்கள் வேலை செய்ய தொடங்கிறோம். இல்லை, ஆனால் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் விஜய் வெளியே வந்தால் ஒரு கூட்டம் வந்துடும், இந்த மாதிரி ஒரு க்ரௌடு ஃபார்ம் ஆகிடுன்னு சொல்லிட்டே இருந்தா இது எந்த அளவுக்கு போகும்? நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. நம்ம வந்து எங்கேயுமே வந்து வரமாட்டோம்னு நம்ம சொல்லலை, தலைவர் வரமாட்டாருன்னு நம்ம சொல்லலை. தொடர்ந்து அதனால தான் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அடுத்தது வந்து கோர்ட்டில் வந்து அந்த எஸ்ஓபி வருவதற்கான வேலைகள் இருக்குது. எஸ்ஓபி வந்தோடனே நம்மளுடைய நிகழ்வுகள்லாம் தொடங்கதான் இருக்குது. திரும்ப நம்ம மக்களை சந்திக்க தான் போகிறோம். அதை பற்றிலாம் எங்களுக்கு அந்த எஸ்ஓபிக்காக தான் வெயிட்டிங். இப்போ தலைவர் அழைத்து செல்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இப்போ அந்த எஸ்ஓபிக்காக வெயிட்டிங். நம்ம அது வந்து கோர்ட்டில் இருக்கும்போது நம்ம அதை மீறி எதுவும் செய்யக்கூடாது, சட்ட ரீதியாக செய்யணும் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாவேகா கற்றுக்கிட்ட பாடம் என்ன இந்த விஷயத்துக்கு அப்புறமா? எந்த விஷயத்துக்கு அப்புறம்? இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா நிறைய மாற்றங்கள், நிச்சயமாக மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கும். தலைவர் மக்களை சந்திப்பாரு. இன்னும் வீரியத்தோட மக்களுக்காக தலைவர் களத்தில் இறங்கி போராட தான் போறாரு. அதே சமயத்துல இன்னும் காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே நம்பாம, அரசாங்கத்தை மட்டுமே நம்பாம, மக்களுக்காக எப்படியெல்லாம் பாதுகாப்பை உருவாக்க வேணும்ன்ற சித்த செயல்முறைகளை நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா 2500 பேர் தொண்டர் படை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை செலக்ட் செய்து காவல் அதிகாரிகள் அவர்களை வைத்து தேவையான பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது எதற்கு அப்படின்னா இந்த அணியை வைத்து தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் எல்லாமே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக. இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, ஏன் தாவேக்கு அதில் தவறு விட்டது? இல்லை, ஏற்கனவே வந்து நம்முடைய மாவட்ட அளவிலான இருக்கக்கூடிய வந்து அணிகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வைத்து நம்ம எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். நம்ம அதில் பண்ணாமலும் கிடையாது. நம்ம 5 மாவட்டங்களில் அப்படி தான் பண்ணோம். பட் இப்படி ஒரு துன்பியல் சம்பவம் நிகழ்ந்த பிறகு இன்னும் அதை கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்துறோம். இன்னும் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு தனி அணியவே நம்ம அதற்கான வேலைகளை நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம வந்து கூட்டம் அப்படின்ற விஷயம் வந்து திரும்ப விஜய்க்கு, ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா கேட்கிறேன், அது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க கரூர் மக்களே இன்றைக்கு எங்க தலைவருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு இருக்காங்க. கரூர்லயே மக்கள் வந்து மிக தெளிவாக தலைவர் மேல எந்த தவறும் கிடையாது, தாவேகா மேல எந்த தவறும் கிடையாது, இதுல வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்றதா கரூர் மக்களுடைய கருத்தாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மக்கள் ஏன் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி யோசிக்க போறாங்க? அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அவர்கள் இன்றைக்கும் தலைவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக, அடுத்த தலைமுறைக்கான தலைவராக தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து நீங்க தேர்தல் காலகட்டத்தில் நீங்க பாருங்க, தேர்தல் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நீங்க பார்க்க வேண்டியது. தேர்தல் அப்படின்னா எந்த அளவுக்கு தயாரா இருக்கு தாவேகா? ஏன்னா ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு பொதுக்குழு நடக்குது, பொதுக்குழுக்கு அப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது, இப்போ வந்து நீங்க தொகுதி வாரியா வந்து வேட்பாளர் நியமனத்துக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் பூத் கமிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு மாநாடு போடுறேன்னு சொன்னீங்க, அந்த விஷயங்கள்லாம் இன்னும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலை. ஆனால் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாலுமே அதுக்கு இன்னும் காலங்கள் ஆகிடும் இல்லையா? இல்லை, நம்ம வந்து பணிகளில் மிக தீவிரமாக இறங்கி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஈவெண்ட்டு, ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே களத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தோழர்கள் இன்றைக்கும் வந்து வார்டு லெவலில் இந்த வாக்காளருடைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவக்கூடிய பணிகளில் வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க. அதை எப்படி வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த ஓட்டு உரிமையை அப்படின்றத மக்களுக்கு வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்கணும், எந்த வகையிலும் யாருக்கும் ஓட்டு உரிமை பறிபோய் விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து களத்தில் வந்து மிக தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வந்து அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, மக்களோட பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளில் நம்ம தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் வருது. ஸோ நம்மளுடைய மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்குது. இன்னும் பழைய விட இன்னும் அதிகமாக 2 மடங்கு வேகத்தோடு நம்முடைய கட்சி வந்து செயல்பட்டு இருக்குது. ஓகே, அந்த மக்கள் சந்திப்பு நடந்துச்சு இல்லையா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இந்த குடும்பங்களை வந்து சென்னைக்கு வரவழைச்சு சந்திச்சது. ஃபஸ்ட்டு வந்து சென்னைக்கு வர வச்சதே தப்பு, ஏன்னா வந்து நேரையாக அங்கே போய் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. இன்னொன்று, அங்கே நடந்த காட்சிகளை வந்து எல்லாம் விவரிக்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் அழுதாரு, காலில் விழுந்தார், எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வீடியோ காட்சியோ ஒரு புகைப்படமோ எதுவுமே வெளியில் வரல. இப்போ அரசியல் கட்சியோ ஒன்று பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரசியல் பண்ண வேண்டாம், நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்கிறது ஓகே. பட் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, எல்லாத்தையுமே வந்துட்டு கட்சிக்குள்ளேயே அங்கே உங்கள் ஒரு 4 சவுத்துக்குள்ளேயே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு எப்படி தெரிய வரும்? மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். இது வந்து எங்களுடைய குடும்பம், எங்களுடைய குடும்பத்தை தலைவர் சந்திக்கிறாரு, பர்சனலாக சந்திக்கிறாரு, தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாரு. இது வந்து அரசியல் நிகழ்வு கிடையாது. இது வந்து
பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் ஆறுதல் தெரிவிக்கிறோம். இதே மாதிரி எங்கே சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கரூரில் சந்திப்பதற்கான முயற்சிகள் எவ்வளோ எடுத்தோன்றது வெளியில் தெரியாது. அங்கே வந்து எங்களுக்கு இடம் கிடைக்காம நாங்கள் எவ்வளோ வந்து தவிச்சோன்றது தெரியாது. அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட இடங்களுடைய நிலைமை என்னவாக இருந்துச்சு, ஒரு மதில் சுவர் கூட இல்லாத பல இடங்களெல்லாம் காட்டி இது பண்ணாங்க. ஸோ இது போன்ற துன்பியல் சம்பவம் மீண்டும் எந்த இடத்துலையும் எந்த கட்சிக்கும் நிகழ்ந்துடக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் பார்த்து மக்களும் அவங்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருமே வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கும் போது இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு தான் அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், அதை நான் உங்கள் இடத்துல பண்ணுறோமா இல்லை என் வீட்டில் பண்ணுறோமா இல்லை இன்னொருத்தர் வீட்டில் பண்ணுறோமான்றது நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது. இதை ஏன் இங்கே பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய வேலை வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு தேவை கிடையாது. பட் அதுதான் அவங்க செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றத நம்ம பார்வையாக வச்சிருக்கிறோம். இப்போ இருவரும் ஒப்புக்கொண்டு தான் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்போடைய ஃபோட்டோ வரல, வீடியோ வரலன்னா நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், அது எங்களுடைய குடும்பம். நாங்கள் ஒரு குடும்பமாக பர்சனலாக எங்கள் தலைவர் வந்து அவங்களை சந்திக்கிறாரு, ஆறுதல் தெரிவிக்கிறாரு, அவங்க தலைவர்கிட்ட பேசுகிறாங்க. இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வேலை எங்களுக்கு கிடையாது. இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினச்சிருந்தோம் நாங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி அழுது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு நாங்கள் ஒரு கேமரா வச்சு ஆக்டிங் பண்ணியிருக்க முடியும். அப்படிப்பட்ட அரசியல் எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு தான் நாங்கள் மிக தெளிவாக பொதுக்குழுலையாவது பேசியிருக்கலாமே விஜய், அதை பற்றி கொஞ்சம் இன்னும் திரும்ப அதான் சொல்கிறோம். அது வந்து அவர்கள் இருவருக்கும் இடையேயான உரையாடல், அவங்க தலைவருக்கும் அந்த குடும்பத்திற்கும் இடையேயான ஒரு உரையாடல். அந்த குடும்பத்திற்கும் தலைவர் ஆறுதல் சொல்கிறாரு, குடும்பம் வந்து தலைவர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த விஷயம் டோட்டலி 100% பர்சனல். அதை வெளியில் சொல்லி அதை வைத்துக்கொண்டு அனுதாபம் தேடுவதோ அரசியல் செய்வதோ எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்றத நாங்கள் மிக தீர்க்கமாக இருக்கிறதுனால தான் இது எதுவுமே நடக்கலை. நாங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ செந்தில் பாலாஜியோ கிடையாது. கேமரா முன்னாடி ஆக்டிங் பண்ணுற வேலை எங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ நிறைவாக வந்து கூட்டணியை பற்றி தெளிவாக முடிவு சொல்லிட்டீங்க. தாவேக்கா தனிச்சு தான் நிற்க இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதிமுக கூட சேர்ந்தா சரியாக இருக்கும், அந்த டீம் கூட நீங்கள் போயிடுவீங்க அப்படின்றது. இன்னொன்று பாஜக தான் வந்து தாவேக்காவை இயக்கிக்கிட்டு இருக்கு. மேக்சிமம் டிசம்பருக்குள்ளே தாவேக்கா வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க கட்சியிலேருந்து இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமாக இல்லை நாங்கள் தனிச்சு தான் போட்டியிட போகிறோம்னு சொல்லவும் கிடையாது. அப்போ நீங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்திலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லிட்டோமே, எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டோமே. எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் தலைவர் தான். அப்போ எங்கள் தலைவரை தலைமை ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் நாங்கள் ஆதரிப்போம், அரவணைப்போம். அதிலும் எங்கள் கொள்கை எதிரி பாஜகவுக்கு இடம் கிடையாது, எங்கள் அரசியல் எதிரி திமுகவிற்கு இடம் கிடையாது. இந்த 2 கட்சிகளையும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த தான் நம்ம இன்றைக்கு அரசியல் பயணத்தை தொடங்கி நம்ம கட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி 2 ஆண்டுகள் உள்ள ஒரு கட்சியை ஒரு இத்தனை ஆண்டுகள் வந்து ஒரு ஆண்ட கட்சி வந்து உங்களை வந்து முதலமைச்சர் பலம் எடுத்துக்கும். அதிமுக வந்தாலுமே நாங்கள் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கலையே. அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய முடிவு. நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் போகவே இல்லையே, அதற்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லையே. நாங்கள் எங்கள் தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டோம். கூட்டணி அமைந்தாலும் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டோம். திமுக எங்கள் அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரி. இந்த 2 ஆட்சியாளர்களையும் வீழ்த்தி மக்களுக்கான ஜனநாயக ஆட்சியை கொடுக்கறதா எங்கள் கடமைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இது எங்களுடைய ஸ்டாண்ட். ஆனால் தனிச்சு நின்னா அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கிட முடியும். வரும்போது பாருங்க, நிச்சயமாக வரும். நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது, மக்களுடைய ஆதரவு அதிகரிச்சுட்டே தான் இருக்குது, எங்களுடைய நம்பிக்கை அதிகரிச்சிருக்குது, மக்களுடைய நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. நாங்கள் மிக தைரியமாக போராடுறதுக்கு தான். சரிப்பா, வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி.